السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. بلغت الرسالة فأديت الأمانة ونصحت الأمة وكشفت الغمة وجاهدت في سبيل ربك حق جهاده وعبدت ربك حتى أتاك اليقين. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. صدق الله مولانا العظيم. நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளையும் நளினங்களையும் செயல்பாடுகளையும் இந்த சமூகத்திற்கு மீண்டும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உயரிய உன்னத நோக்கத்தோடு தமிழகத்திற்கு பன்னூற்றுக்கணக்கான ஹாஃபில்களை தந்து குர்ஆனை பாதுகாக்கிற ஒரு பெரும் பணியை நீண்ட காலமாக செய்து வருகிற ரஹ்மான்பேட்டை இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தின் சார்பாக
ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மஜ்லிஸினுடைய தலைவர் அவர்களே, சங்கை மிகுந்த நிர்வாக பெருமக்களே, இந்த மஹல்லாவிற்கு மெருகூட்டும் விதமாக தன்னுடைய அறிவு பசியால் ஓதுகிற காலத்திலேயே, படித்துக் கொண்டிருக்கிற காலத்திலேயே எங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்த சங்கை மிகுந்த இமாம் சையத் அலி ஹலரத் அவர்களே, ஒரு மிகச்சிறந்த ஹாஃபில்களை உருவாக்க வேண்டும் என்கிற முனைப்போடு மர்ஹூம் கமாலுத்தீன் ஹலரத் அவர்கள் எந்த பணியை ஒப்படைத்தார்களோ அதை திறம்பட செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை மிகுந்த உஸ்தாதுமார்களான ஃபஹருதீன் ஹசரத், முஹிபுல்லா ஹசரத் மற்றும் முஹீதீன் ஹசரத் உள்ளிட்ட உலமா பெருமக்களை, வருங்கால இந்தியாவினுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய குர்ஆனுடைய பாதுகாவலர்களான அருமை மிகுந்த ஹாஃபில்களே, மாணவ கண்மணிகளே, இங்கே வருகை தந்திருக்கிற சமுதாய பெரியவர்களே, சகோதரர்களே, இளைஞர்களே அப்படின்னு சொல்லணும்னு எல்லா ஊர்லயும் ஆசைதான். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கட்டத்திலாவது இளைஞர்களை கொண்டு வந்து சேர்க்கிற பணியை முன்னெடுத்து அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த பட்டியலில் இளைஞர்களும் சேர வேண்டும் என்று வேண்டியவனாக நாங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்து படித்து பட்டம் பெற்று ஆளாகி நாங்களும் இந்த சமூகத்தில் மனிதர்கள் என்று தலைநிமிர்ந்து நிற்பதற்கு அல்லாஹ் ஒரு காரணமாக ஏற்படுத்தி தந்த எங்களை ஈண்டெடுத்த எங்களின் அன்பு தாய்மார்களே, வருங்கால தாய்மார்களான சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் இந்த புனிதம் நிறைந்த மஜ்லிஸிலே குழுமி இருக்கிற நம்மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் பிரார்த்தனையை கொண்டு துஆவை கொண்டு வசியத்தை செய்தவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற நல்ல துஆவோடு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு இந்த மஹல்லாவின் வாழ்த்துக்களையும் இஸ்லாத்தினுடைய அன்பையும் பரிமாறிக்கொண்டவனாக இங்கே குழுமி இருக்கிற மாணவ கண்மணிகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதர சமுதாயத்தவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை சொல்வது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிர்காலத்தில் இவர்கள் ஹிஃபிலை முடித்துவிட்டு ஹாஃபில்களாக, அதுக்கு பின்னால் ஆலிம்களாக ஒரு மஹல்லாவில் போய் பணி செய்கிற பொழுது அந்த மஹல்லாவை கட்டமைக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு இவர்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உறவுகளோடு, நெருக்கமானவர்களோடு, எதிரிகளோடு, அண்டை வீட்டார்களோடு, தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதை உள்வாங்கிக் கொண்டால் இந்த ஒரு மஹல்லாவில் பல்வேறு விதமான குணாதிசயமுடையவர்கள், கேரக்டர் உடையவர்கள், விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு விரும்பக்கூடியவர்கள், சம்பந்தமே இல்லாம எதிர்க்கக்கூடியவர்கள், இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அவர்களை எதிர்கொள்வதற்கு ஒரு படிப்பினையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
இந்த குணாதிசயங்களை இந்த நிகழ்வுகளின் மூலமாக சொல்வது பயனளிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்பு நிறைந்தவர்களே, பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தி என்கிற அடிப்படையில நாம சில விஷயங்களை நம்மளா உருவாக்கி அல்லது நம்மளா நினைச்சிட்டு அது மட்டும்தான் சுன்னத்து, அது இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறோம். அதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேரக்டர் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ அல்லாஹ் அவரை நிச்சயமாக உயர்த்துவான் என்பதை நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்தியாவுல நாம 28 கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த 28 கோடி முஸ்லிம்கள் உலகத்துல வேற எந்த நாடுகள்லையும் இல்லை, எந்த முஸ்லிம் நாடுகள்லையும் இல்ல, இந்தோனேஷியாவை தவிர. அல்ஹம்துலில்லாஹ், உலகத்தில் மீண்டும் ஹிலாபத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் முஸ்லிம்களுக்கு, அதுவும் குறிப்பாக இந்திய முஸ்லிம்களுக்கு இருப்பதாக 1914 இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் இந்துக்களும் கூட நினைத்தார்கள். நம்ம பவர் என்ன, சக்தி என்னங்கிறத முதல்ல விளங்கிக்கணும்ல. ஏன் இப்படி ஒரு தலைப்பை போட்டு இங்க பேச வைக்கிறோம்? நீங்க வாட்டில பாயசத்தை குடிச்சிட்டு கிளாஸ் எங்க வைக்கிறது, என்ன டம்ளரை யாரு வாங்குறதுங்கிறது மாதிரி நீங்க கவனிச்சுட்டு இருக்க, நான் பாட்டுல ஒரு தலைப்பை செய்யறதுல கொடுத்த தலைப்புல நான் பேசிட்டு போனா பேசுற எனக்கும் பிரயோஜனம் இல்லை, கேட்கிற உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால முதல்ல நம்ம யாரு, நம்முடைய பவர் என்ன? உலகளாவிய அளவில் ஹிலாபத்து வீழ்த்தப்பட்ட பொழுது, ஆங்கில ஏகாதிபத்தியர்களால் ஹிலாபத்து வீழ்த்தப்பட்ட பொழுது, இந்தியாவில் இருந்த இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து, நீங்க சுதந்திர காலகட்டத்தினுடைய வரலாற்றை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1914 ஹிலாபத்து வீழ்த்தப்பட்ட பொழுது, இல்லை இல்லை ஹிலாபத்து வேண்டும், ஹிலாபத்து முஸ்லிம்களுக்கு மட்டுமானதல்ல, ஹிலாபத்து இந்துக்களுக்கானதும் கூட, ஹிலாபத்து இந்தியாவை பாதுகாப்பதற்கும் கூட, ஹிலாபத்தின் வேரில் தான், ஹிலாபத்து என்கிற கொடையின் நிழலில் தான் உலக மக்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹிலாபத்து இயக்கம் மீண்டும் தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கு கேரளா முழுவதும் இந்து தலைவர்கள் வந்து மாப்பிள்ளா முஸ்லிம்களை சந்தித்தார்கள். அப்படிங்கிறதையெல்லாம் வரலாற்றுல நம்ம படிக்கணும். இப்ப நம்ம யாரு, நம்முடைய பவர் என்ன, நம்ம எதுக்காக வேண்டி இந்த துனியாவில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு எதுக்காக வேண்டி சொல்லப்படுதுன்னு சொன்னா, சமகால இந்தியாவில் முஸ்லிம்களின் மீதான பார்வை என்ன? தொப்பி வச்சுட்டு, தாடி வச்சுட்டு, பைஜாமா போட்டுட்டு, ஜுப்பா போட்டுட்டு போனா அதை எப்படி பாக்குறாங்க? ஒரு காலத்துல ஹிலாபத்து இயக்கம் இந்தியாவை பாதுகாக்கும்னு நினைச்ச இந்துக்கள், அதை தொடர்ந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னால் இந்தியாவினுடைய முழு சுதந்திரம் என்பது உமரை போன்ற ஒருவரின் ஆட்சி வந்தால்தான் முழு சுதந்திரம் அடையும் என்று சொன்ன ஹேராம் என்று 3 முறை சொல்லி மரணித்த மகாத்மா காந்தி அவர்கள் எதைத்தான் விரும்பினாரு? இந்த தாடி, இந்த தொப்பி, இந்த பைஜாமா, இந்த ஜுப்பா, இவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும்னு விரும்பினாங்க. இப்போ சமகாலத்துல எந்த இந்தியாவில் நாம அதிகாரத்துல உலகளாவிய அதிகாரத்தில் இருக்கணும்னு விரும்பினாங்களோ, எந்த இந்தியாவில் நாம் தான் இந்தியா பிரிந்ததற்கு பின்னாலும் கூட ஆட்சி கட்டிலில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ, இன்னைக்கு அந்த முஸ்லிம்களான நம்ம இந்த அடையாளத்தோட வட மாநிலங்கள்ல பயணிக்க முடியும். அதுதானே? எந்த அளவுக்குன்னு சொன்னா, பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேசக்கு ஒரு மௌலவி போயிட்டு வர்றாரு. அவர் ஏதோ அரசியல் மாநாட்டுக்கு, பொதுக்கூட்டத்துக்கு எல்லாம் போகல, தன்னுடைய ஷேக் அழைத்த திக்ர் மஜ்லிஸ்ல கலந்து கொண்டு திரும்ப வருகிறார். ட்ரெயின்ல வரும்போது அவர் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல இந்த அடையாளத்தோடு இருந்த நேரத்துல திடீர்னு ஒரு கும்பல் வருது. கும்பல் வந்து அவரை சூழ்ந்து அடிக்கிறார். ஏன் அடிக்கிறான்னு எல்லாம் உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கும் இவனை ஏன் நம்ம அடிக்கிறோம்னு தெரியாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்கல்ல, கயாமத்தினுடைய நெருக்கத்துல ஹரஜ் பெருகிரும். ஹரஜ் யா ரசூலல்லாஹ், ஹரஜ்னா என்ன? கொல்றவன் ஏன் கொல்றோம்னு தெரியாது, கொல்லப்படுறவனுக்கு நம்ம ஏன் கொல்லப்படுறோம்னு தெரியாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு இவங்க ஏன் நம்ம தாக்கப்படுறோம்னு தெரியாது, அடிக்கிறான்ல அவனுக்கு ஏன் நம்ம இவனை அடிக்கிறோம்னு தெரியாது. அப்படியான ஒரு சூழல்ல அவர் தன்னுடைய மனைவிட்ட போன்ல பேசிட்டே வர்றாரு. போன்ல பேசிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு பெரும் கும்பல் வந்து என்ன உன்னை தாக்கிக்கிட்டே இருக்குது, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. அந்த அம்மா சொல்லுது எப்படியாவது தப்பிச்சிருங்க. எங்க தப்பிக்கிறது, ட்ரெயின்ல எங்கேயும் போக முடியல. அடுத்த நாள் அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வரலாம். இந்த அம்மா போகுது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. போய் என் கணவரை காணணும், ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தாரு, இந்த மாதிரி போன்ல பேசினாரு, ஒரு கும்பல் தாக்கிச்சு அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. ஆனா அவங்க ரயில் விபத்துல உன்னுடைய கணவர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி ரயில க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது ஹாஃபில்களான நீங்கள் உங்களுடைய மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். ஏன் இந்த தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு? சும்மா ரசூலுல்லாஹ்வினுடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்ல. ஏன் இந்த வரலாறு இங்கே மீண்டும் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத குடும்பி இருக்கிற அன்பு நிறைய இந்த மாணவ கண்மணிகள் உள்வாங்க. இன்னொரு பையன் அதே பீகார்ல மதரசாவுக்கு ஓத போயிட்டு திரும்ப ஊருக்கு வர்றான். அவங்க அப்பா அத்தா ஸ்கூல் டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், ஓரளவு உலகம் தெரிஞ்சவர். அதனால அவர் சொன்னாரு, இப்ப நாட்டினுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அதனால மதரசாவுக்கு போகும்போது மதரசாவினுடைய ட்ரெஸ் கோடோட வீட்டுல இருந்து போகாது, இங்க இருந்து நீ பேண்டும் ஜெர்கினும் போட்டுட்டு போ, மதரசாவுல போய் நீ இந்த ஜுப்பா பைஜாமா எல்லாம் போட்டா. அவனும் அதே மாதிரி வீட்டுல இருந்து போகும்போது மதரசா வரைக்கும் அந்த கோலத்துல போவான். மதரசாவில இருந்து வீட்டுக்கு வரும்போது பேண்ட் ஜெர்கின் டிஷர்ட்னு வந்துருவான். ஆனாலும் இந்த இந்த மாணவர்களுடைய முகத்துல ஒரு தேஜஸ், ஒரு ஒளி இருக்குல்ல, குரானை ஓதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய முகத்துல, அதை வச்சுட்டு அவனை அடிக்கிறாங்க. அவனும் அதே மாதிரி ஒரு இடத்துல பதுங்கி இருந்துட்டு தன்னுடைய அப்பாவுக்கு போன் பண்றான், அப்பா இந்த மாதிரி என்ன அடிக்கிறாங்க, எப்படியாவது தப்பிச்சு வந்துடுறா. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அடுத்த நாள் அவனும் ஒரு ரயில்வே டிராக்ல ஜனாதாவாக மீட்டெடுக்கப்படுது. ஏன் இது நடக்குது? ஏன் இது நடக்குது? இப்ப நீங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு மகாத்மா காந்தி சொன்னாரு. ஹிலாபத் இயக்கம் இந்தியாவையே பாதுகாக்கிறதுக்கு உலகளாவிய அதிகாரத்துல வரணும்னு அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லோரும் சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸுக்கு மௌலானா முகமது அலி ஜௌஹர் போற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வழி அனுப்புறதுக்காக காந்தி, நேரு, பட்டேல் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கிற பொழுது மௌலானா முகமது அலி ஜௌஹர்ட்ட கேட்கிறாங்க, வாட்ஸ் யுவர் மேனிஃபெஸ்டோ, ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ்ல போய் நீங்க என்ன பிரகடனப்படுத்த போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் தன்னுடைய ஷேர்வானியுடைய பாக்கெட்ல எப்பவும் ஒரு குரான் வச்சிருப்பாரு. அவர் குரானை மனனம் செய்தவர், எப்பவும் குரானை பார்த்து ஓடிக்கிட்டே இருப்பாரு. அவர் ஒரு முஃப்தி, அவர் ஒரு முஹத்திஸ், அதனாலதான் மௌலானா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அவர் தன்னுடைய ஷேர்வானியுடைய பாக்கெட்ல இருந்து குரானை வச்சுட்டு எடுத்துட்டு சொன்னாரு, இட்ஸ் மை மேனிஃபெஸ்டோ, இட்ஸ் ஒன்லி மை மேனிஃபெஸ்டோ, இதுதான் என்னுடைய பிரகடனம், இது மட்டும்தான் என்னுடைய பிரகடனம். சுற்றி இருந்த 30 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் உட்பட இன்னைக்கு 3 நாடுகளாக இருக்கிற இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான இந்து மக்களின் பிரதிநிதிகள், தலைவர்கள் எல்லோரும் நிக்கிற அந்த இடத்துல இவர் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸுக்கு போறாரு. அங்க போய் சொல்றாரு, நான் குரானை பிரகடனப்படுத்துவேன்னு சொன்னாரு. இவங்க யாருமே கேட்கல, டேய் நீ எங்களுடைய பிரதிநிதியா போற, நாங்க 30 கோடி மக்கள்ல 20 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இந்துக்கள், நாங்க ஒண்ணு எங்களுடைய பிரதிநிதியா அனுப்புறோம், நீ அங்க போய் குரானை பிரகடனப்படுத்த போறேன்னு சொல்லி யாரும் கேட்கவில்லை. எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது, மௌலானா முகமது அலி ஜௌஹர் ஜார்ஜுக்கு முன்னால் பேசி சுதந்திரத்தை பெற்றுத் தருவார். ஏன் தெரியுமா? அவருடைய கையிலும் குர்ஆன் இருக்கிறது, அவருடைய மனதிலும் குர்ஆன் இருக்கிறது. இப்படியான இந்த தேசம், குர்ஆனை மதித்த ஒரு தேசம், நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்த இந்த தேசம், இன்னைக்கு இந்த தேசத்தை இந்த மக்கள் இந்த அடையாளத்தோடு நிம்மதியாக போயிட்டு வர முடியலங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இந்த தேசம் மாறி போனதனுடைய காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்து என்பது இந்த சமூகத்தில் உயிரோட்டமாக இல்லை, இருப்பவர்களிடத்திலேயும் கூட வெறுமனே உடையிலே, அடையாளங்களிலே இருக்கிறதே தவிர கேரக்டர் வாய்ஸாக
குணாதிசயங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோட்டமாக இல்லை என்பதுதான் காரணம். இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க, அது பெருகி போச்சு, இது பெருகி போச்சு, ஊடகம் அப்படி சொல்லுச்சு, ஊடகம் இப்படி சொல்லுச்சு, இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை தவிர வேற எல்லாத்தையும் கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் என்ன தவிர, நான் ஒரு ஆலிமாக இருக்கிறேன்னா நான் என்ன தவிர வேற எல்லாத்தையும் கூட சொல்றேன். ஜமாத்து சரியில்லை, உலமாக்கள் சரியில்லை, அமைப்புகள் சரியில்லை, இப்ப சமீபத்தில் மதரசாக்கள் சரியில்லை, நாடு சரியில்லை, வீடு சரியில்லை, சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, யாரு சரி பண்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற பொழுது எது சரியா இருந்துச்சு? சமூகம் சரியா இருந்துச்சா? நாடு சரியா இருந்துச்சா? மக்காங்கிற ஊர் சரியா இருந்துச்சா? அபூபக்கர் சரியா இருந்தானா? ஏன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவன் சரியா இருந்தானா? யாரு சரியா இருந்தா? எதுவுமே சரியாக இல்லாத ஒரு இடத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ இந்த 1,24,000 சொச்சம் பேரிலே யாரை வேண்டுமானாலும் பின்பற்றலாம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை பேர்களையும் மாற்றக்கூடிய ஆற்றலும் சக்தியும் அல்லாஹ் குணத்தின் மூலமாகத்தான் வழங்கினார். அந்த குணத்தை நான் என்கிட்ட கொண்டு வராம, நான் எல்லாத்தையும் சரியில்லை 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 சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? பசங்கள்லாம் சிரிக்கிறாங்க, அலிம்சா ஏதோ மேஜிக் காட்டுறாரோ. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். இந்திய பாராளுமன்றத்தினுடைய சுவர்களில், இப்பதான் அந்த பழைய பாராளுமன்றத்தையே எடுத்துட்டாங்கல்ல, பழைய பாராளுமன்றத்தினுடைய சுவர்களில் எழுதப்பட்ட குர்ஆனுடைய வசனம் இது. அல்லாஹ் எந்த ஒரு சமூகத்தையும் மாற்ற மாட்டான் அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்ளாத வரையிலும். ஏன் பாராளுமன்றத்தில் எழுதுவதற்கு குர்ஆனிலே 6600 சொச்சம் வசனங்கள் இருக்கிற போது இந்த வசனத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவன் செல்ஃப் சேஞ்ச், முதல்ல தன்னை மாத்திக்கிடணும். மற்றவன் தன்னை மதிக்கிறதுக்கு முன்னால தான் தன்னை மதிக்கணும்ல. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தாதான் மற்றவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் தருவாங்க. நம்மளையே நம்ம மதிக்கலைன்னா அதே மாதிரிதான் முதல்ல எல்லாம் திருந்தணும். அப்படின்னா முதல்ல நான் திருந்தணும், என்ன திருப்பிக்கணும், என் குடும்பத்தை திருத்தணும், அதுக்கப்புறம் மஹல்லா திருந்தணும், அதுக்கப்புறம் ஜமாத்து திருந்தணும், அதுக்கப்புறம் ஊரு திருந்தணும், அதுக்கப்புறம் நாடு திருந்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தானே ஒரு சமூகத்தை கட்டமைத்தார்கள். அல்லாஹ்வும் அதைத்தான் சொன்னா, முதல்ல உங்களுக்கு நெருக்கமான உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள்னு சொன்னா, இப்ப நாம எல்லாம் சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இதே அமெரிக்காங்கிற ஒரு நாடு, அமெரிக்காங்கிறது உலகளாவிய அளவில முஸ்லிம்களை தொடர்ந்து கொன்று குவிக்கக்கூடிய அதிபர்களை மட்டுமே தந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. உலக அளவுல அதிகமான முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்ட நாடுகளுடைய பட்டியல்ல முஸ்லிம் நாடுகளை எந்த நாடுகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை கொண்டவர்களுடைய பட்டியல் அமெரிக்கர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் கொன்று குவிக்கக்கூடிய அதிபர்கள். அந்த அமெரிக்காவில மொத்தம் முஸ்லிம் பாப்புலேஷன் எவ்வளவு? நீங்க எல்லாம் இதை கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கணும். அமெரிக்காவினுடைய பாப்புலேஷன்ல முஸ்லிம்களுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு? இந்தியாவில ஏறத்தாழ 25% மேல இருக்கு. 140 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில ஏறத்தாழ 30 கோடி நாம முஸ்லிம்கள் இருக்கு. ஆனா அமெரிக்காவில அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை. அமெரிக்காவில 30 கோடி தான் மக்கள் தொகை. அங்க ஒரு சில கோடிகள் கூட இங்க முஸ்லிம்கள் இல்லை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஜஹரான் மம்தானி அப்படின்னு ஒருத்தர், ஜஹரான் மம்தானி நியூயார்க்கினுடைய மேயராக போட்டியிடுறார். ஜஹரான் மம்தானிக்கு எதிராக பல பில்லியன் டாலர்கள் இஸ்ரேல் செலவு செய்து, ஏன்னா இவர் வந்துடக்கூடாது. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு நகரம் அது. இந்த நகரத்துக்கு மேயராக ஒரு முஸ்லிம் வந்துருச்சான்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும். அதனால அங்க வரக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஜனாதிபதி ட்ரம்ப் இருக்கிறாரு, அவரும் சொன்னாரு மம்தானி ஒரு ஒரு செக்யூலரிஸ்ட், அவர் ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் அப்படி எல்லாம் சொன்னாரு. இப்ப நமக்கு இந்தியாவில அதான கவலை. நம்மளை பார்த்தா எப்ப பார்த்தாலும் தீவிரவாதிங்கிறான், பயங்கரவாதிங்கிறான், அடிப்படைவாதிங்கிறான், ஃபண்டமெண்டலிஸ்ட்ங்கிறான். இதுதான ஊடகம் நம்மளை சொல்லி, இதை நினைச்சுதான் நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் ஜஹரான் மம்தானி என்ன பண்ணாரு? ஜஹரான் மம்தானி அவர் சொன்னார், ஐ எம் முஸ்லிம்.
அவன் ஏதோ குறையா சொன்னானோ அதைத்தான் இவர் பெருமையா சொன்னார். முஸ்லிம், நான் முஸ்லிம் தான். ஃபண்டமெண்டலிஸ்ட், நான் ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் தான். சோசலிஸ்ட், நான் ஒரு சோசலிஸ்ட் தான். நான் இஸ்ரேலை எதிர்ப்பவன் தான். இன்னும் சொல்ல போனால் நெதன்யாஹு இங்க வந்தா நான் அரெஸ்ட் பண்ணுவேன். நான் ஒரு முஸ்லிம் தான், அதுல மாற்றுக்கிறது எல்லாம் இல்ல, நான் முஸ்லிம் தான் இல்ல அப்படி எல்லாம் சொல்லல. இங்க நம்ம நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இங்க இந்தியாவுல சிஜேபின்னு ஒரு பார்ட்டி இருக்குது. என்னது? காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி. இது வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுது, நீட் தேர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுது. இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்து சகோதர சகோதரிகள் தான் முன்னெடுக்கிறாங்க, அது முஸ்லிம்கள் முன்னெடுக்கல. ஏன்னா அது அவங்களை பாதிக்குது அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இது வரைக்கும் இந்தியாவுல அடுத்த 50 வருஷத்துக்கு எங்களை யாரும் அசைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன உள்துறை அமைச்சர் கொஞ்சம் ஆடி போயிட்டார் இந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை பார்த்து. அதுக்கு முன்னால என்ன சொன்னாரு? நாங்க ஆட்சி அதிகாரத்துல இல்லைனாலும் நெக்ஸ்ட் 50 இயர்ஸ், அடுத்த ஒரு 50 ஆண்டுகள் எங்களுடைய கையில தான் இந்தியா அப்படின்னு சொன்னவரை அந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவுல கொஞ்சம் ஆட்டி அந்த எஜுகேஷனல் மினிஸ்டர் ரிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு, ராஜினாமா பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த போராட்டம் வீரியப்படுது. அந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு பின்னால ஜுனைதுன்னு ஒருத்தரை காவல்துறை தேடி தேடி அவருடைய குடும்பத்தை எல்லாம் அரெஸ்ட் பண்ணுச்சு. இப்ப நம்ம ஆட்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் ஊடகங்கள்ல சொல்றாங்க, எப்பா பாய், இதுக்கு முன்னால யார் சொல்லிட்டு இருந்தா? மத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப முஸ்லிம்களான நமக்கு அட்வைஸ் பண்றோம், எப்பா பாய்மார்களா, நீங்க பேசாம இருக்கப்பா. காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும், கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும், சிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும், எவனாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும், நீ இந்த குல்லாவோட தாடியோட அங்க போய் நின்று இந்த தண்ணி கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது அதெல்லாம் வேண்டாம்ப்பா. எப்படி போயிடுச்சு பாத்தீங்களா? இதுவரைக்கும் இந்த அடையாளம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் வேறு. இப்ப யாரு நமக்குள்ள இருந்தே சொல்றான், நீ ஏன் பொது வெளியில தொப்பியோட தாடியோட வர்ற? நீ அப்படி வர்றதுனாலதான் நமக்கு பிரச்சனை. பொதுப்பான போராட்ட களங்களில் கூட முஸ்லிம்கள் என்கிற அடையாளத்தோடு நிற்க வேண்டாம் என்று முஸ்லிம்கள் உபதேசம் செய்கிற ஒரு மோசமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய இழுக்க தெரியுமா? எவ்வளவு பெரிய அழுக்கு மனசுல இருக்குது தெரியுமா? ரோம பேரரசனுடைய கோட்டைக்கு அவங்க போறாங்க. ரோம பேரரசு அது நீண்ட காலமாக பேரரசு என்கிற அந்த பட்டத்தை ரோமாபுரியும் பாரசீகமும் மட்டுமே உலகத்திலே வைத்திருந்தது. அந்த ரோம பேரரசனுடைய கோட்டைக்கு முன்னால், இளவரசனுக்கு முன்னால் போய் நிற்கிற அவர்களுடைய டிரெஸ்ல, உடையில 80 தையல்கள் இருந்துச்சு. அவரு அப்படியே ஒட்டகத்தை இழுத்துட்டு போனாரு. அவருக்காக பட்டு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்துச்சு. பட்டினால் நெய்த அந்த கம்பளத்தை இவருடைய அந்த வாழை கிழிச்சுட்டே போச்சு. அவருக்காக வேண்டி ஒரு தங்க நாற்காலி போட்டிருந்தாங்க. அந்த தங்க நாற்காலியில வந்து உட்காரணுங்கிறதுக்காக. இதுக்கு முன்னால அவங்க முஸ்லிம்களை பார்த்தது கிடையாது, முஸ்லிம்களை பத்தி கேள்வி மட்டும் பெற்றிருக்கிறாங்க. அவர்கள் முஷ்ரிக்குகளை உண்டு இல்லைன்னு பண்றாங்களாம். அதனால கொஞ்சம் அப்படியே நைஸா அவங்களை பேசி கரெக்ட் பண்ணி கொண்டு போயிருவோங்கிற ஒரு திட்டத்தோட தங்க நாற்காலியில உட்கார்றதுக்காக வேண்டி அவர் வச்சிருந்தாங்க. அவர் வந்தாரு, அதெல்லாம் கிழிச்சுட்டே வந்தாரு. ஏனென்றால் பட்டுங்கிறது நமக்கு ஆகமாக்கப்பட்டதல்ல. அந்த தங்க சேரல கொண்டு வந்து தன்னுடைய ஒட்டகத்தை கட்டி போட்டாரு. கட்டி போட்ட உடனே அவர் சொன்னா, எப்பா அது உட்கார்றதுக்கு, அது ஒட்டகத்தை கட்டுறதுக்கு எல்லாம் வேற ஷெட் இருக்கு அங்கவோ. இவர் சொன்னார், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்னார், எங்க சொன்னாரு? ரோம பேரரசனுடைய கோட்டைக்கு முன்னால நின்று சொன்னாரு, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு தங்கத்தை அதில் அணிவதையும், அதில் அமருவதையும், அதில் குடிப்பதையும், அதில் உண்பதையும் தடை செய்திருக்கிறார்கள். ஆண்களான நாங்கள் எங்களுடைய தேசத்தில் தங்கத்தை உபயோகிப்போம், இது மாதிரி ஒட்டகத்தை கட்டி போடுறதுக்கு தான் உபயோகிப்போம், இல்லைன்னா அது பெண்களுக்கானது. இப்படி சொல்லுகிற தைரியம் அவருடைய மனசுல இருந்துச்சு. அப்புறம் சாப்பாடு வச்சாங்க. சாப்பாடுல அப்பதான் அவரு ரைஸ முதல்ல பாக்குறாரு. ஏன்னா அரபிகளுடைய உணவுகள்ல அரிசிங்கிறது கிடையாது. அரிசியை எப்படி சாப்பிடணுங்கிறது அவருக்கு தெரியல. முதல்ல சாப்பாட்டு தட்டுல சோத்த போட்டு சாப்பிடுறதுனால அவருக்கு அதை எடுக்கும் போது ஒரு சில பருக்கைகள் கீழே விழுந்துச்சு. அப்ப அவர் என்ன செஞ்சாரு? என்ன செய்வோம் நம்ம? இடது கையால எடுத்து கழுகி வலது கையால சாப்பிடும்.
இதுதானே நமக்கு மதரசாவுல ஜமாத்துல எல்லாம் சொல்லி தர்ற விஷயம். இவர் அதை செஞ்சார். அப்போ இளவரசன் சொன்னாங்க, சொல்லுப்பா, இந்த பஞ்சப்பய நாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு, அவர் என்ன சொல்லலாம், இந்த பஞ்சம் பிடிச்ச நாட்டுல இருந்து, ஏன்னா அவருடைய ட்ரெஸ்ல அவ்வளவு அவ்வளவு ஓட்ட, ஆளு பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கிறாரு. இந்த பஞ்சம் பிடிச்ச நாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லு, சாப்பாடு தட்லையும் நிறைய இருக்கு, கிச்சையில் நிறைய இருக்கு, கசானாவிலையும் நிறைய இருக்கு, ஏனென்னா அவர்களுடைய நாட்டுகளுக்கு அரிசி மூடைகளை தருகிறோம் அப்படின்னு சொல்லு. கீழே விழுந்திருக்கிற சாப்பாடு எல்லாம் பொறுக்கி சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம்லாம் எங்க நாட்டுல இல்ல, அது உங்க நாட்டுல தான் இருக்கு. அவர் சொன்ன வார்த்தை இப்படி சொன்னோன்னு அவர் சொன்னாரு, அனத்ருக்கு சுன்னத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஉலாஇ ஹம்கா. அவர் சொன்ன வார்த்தை இப்படி அடிச்சுட்டு சொன்னாரு, உன்ன மாதிரி முட்டா பயல்களுக்காக வேண்டி என்னுடைய தூதரின் சுன்னத்தை விடுவதற்கு நீ சொல்றியா? அதனால்தான் ரோம பேரரசு வீழ்ந்தது. அவங்களுடைய உடையில பெரிய ஆடம்பரம் இல்ல, உடல்ல பெரிய வலிமை இல்ல, ஆனால் அவர்களுடைய மனசுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தும் சுன்னத்தும் இருந்துச்சு. அந்த சுன்னத்தினுடைய வலிமை தான் எதிரிகளுக்கு முன்னால் அவர்களை வல்லமை படைத்தவர்களாக காட்டியது. இன்னைக்கு 30 கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எவ்வளவோ செல்வாக்கு இருக்கிறது, நமக்கு எவ்வளவோ சொல்வாக்கு இருக்கிறது, நமக்கு எத்தனையோ உலக தலைவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் இருந்துட்டோம், நாம என்ன அட்வைஸ் பண்றோம் தெரியுமா? நீ இருக்கிற போராட்டத்துக்கு தொப்பியோட தாடியோட போற, நீ முஸ்லிம்னு காட்டிக்காதடா, அவன் போராடி நமக்கு வாங்குறத வாங்கி தந்துருவான், நீ பேசாம அமைதியாயிரு. எந்த அளவுக்கு பலகீனப்பட்டு போயிட்டோம் பாத்தீங்களா? இதே இது அமெரிக்காவில் ஜஹ்ரான் மம்தானி சொல்கிறார், ஐம் முஸ்லிம், நான் முஸ்லிம் தான், நான் இஸ்லாமிய அடிப்படையில் தான் வாழ்வேன், நான் இஸ்லாமிய அடிப்படையில் தான் ஆட்சி செய்வேன். உண்மை இல்ல, வந்து மெஹராப்ல நின்று பயான் பண்ணாரு. நான் முஸ்லிம்ங்கிறத அடையாளத்தை காட்டுறது மட்டுமல்ல, மெஹராப்ல நின்று வெள்ளிக்கிழமை ஜும்மாவுல பயான் பண்ணாரு. தீன யுஸ்ரோன், முஸ்லிம்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாரு ஜஹ்ரான் மம்தானி. மார்க்கம்ங்கிறது ரொம்ப இலகுவானது, நீங்க ஏன் கஷ்டமா காட்டுறீங்க? மார்க்கம் ரொம்ப சிம்பிள் தான் பின்பற்றுறதுக்கு, நீங்க தான் அதை கடுமையாக காட்டி இதை ஃபாலோ பண்றது கஷ்டங்கிறது மாற்றி மற்றவங்களுக்கு மார்க்கம் போய் சென்று அடைவதை தடுக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க அற்புதமான ஒரு உரை நிகழ்த்தியது இன்னைக்கு வலைதளத்துல பார்க்க முடியும். ஜும்மா மேடையில போய் நான் பேசுவேன், அவர் என்ன சொன்னாரு, நான் பள்ளிவாசலுக்கு தொழுக போவேன், ஜும்மா மேடையில போய் பேசுவேன், நான் முஸ்லிமாகத்தான் வாழுவேன், இங்க நெதன்யாஹு இங்க வந்தா நான் அரெஸ்ட் பண்ணுவேன், இப்படி எல்லாம் தான் இருப்பேன், முடிஞ்சா ஓட்டு போட்டு ஜெயிக்கிறீங்க. கடைசியில ஜஹ்ரான் மம்தானி ஜெயிச்சார். ஜெயிச்சார்ல, ஜெயிச்சாரா இல்லையா? ஜெயிச்சாரு. எதனால ஜெயிச்சாரு? நான் முஸ்லிம் சொன்னதுனால ஜெயிச்சாரு. இங்க என்ன சொல்றோம், முஸ்லிம் அடையாளப்படுத்தாதீங்கிறோம். ஏன்? சுன்னத்திற்கான அந்த வலிமை நம்முடைய உள்ளத்துல இல்லாம போச்சு. அவங்கள்ட்ட கேரக்டர் வாய்ஸாக சுன்னத் இருக்கு. அதை விடுங்க, அமெரிக்காவினுடைய செனட் சபைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த செனட் சபையில இதுவரைக்கும் முஸ்லிம்கள் உறுப்பினர்களாகவே இல்லை. செனட் சபை தான் தீர்மானிக்கும், ஈரான் மேல போர் தொடுக்கணுமா வேண்டாமா, அடுத்து பொருளாதாரத்தினை விரிக்கணுமா வேண்டாமா, இந்த தாக்குதல இதோட நிறுத்திக்கணுமா போதுமா, இதையெல்லாம் ரொம்ப தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையும் செனட் சபையும் தான், செனட் சபை தான் உயர்ந்தது. அந்த செனட் சபையில இதுவரைக்கும் முஸ்லிம் உறுப்பினர்களே இல்லை. இப்ப முதலாக மெக்சிகன் மாகாணத்திலிருந்து ஈஜிப்தை சார்ந்த அல் சயீத் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் அதற்காக வேண்டி போட்டு ஜெயிச்சுட்டே வர்றாரு. இப்ப கடைசியில் அவர் ஜெயிக்க போகிறார். இப்போ ட்ரம்ப் சொல்றாரு, அல் சயீத் இருக்கிறாரே அவர் ஜிஹாதி, தயவு செஞ்சு முஸ்லிம்களுக்கு ஓட்டு போட்டு அவன் அதிகாரத்தை கொடுத்துறாதீங்க, நாட நாசமாக்கிடுவாங்க. யாரு சொல்றா? அதிபர் சொல்லுகிறார். இதே அதிபர் தான் ஜஹ்ரான் மம்தானிக்கு எதிராக சொன்னார், இதே அதிபர் தான் அல் சயீதுக்கு எதிராக சொல்கிறார். ஊடகம் சொல்கிறது மெக்சிகன் மாகாணத்துல அவர் தான் ஜெயிக்க போறாரு. அங்க என்ன முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா? நியூயார்க்ல நீங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தா முஸ்லிம்கள் 5% கூட கிடையாது. 50% கிறிஸ்தவர்கள், 30%க்கும் மேற்பட்டவர்கள் யூதர்கள். ஆனால் அவங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. எனவேதான் இந்த தலைப்புகள் இங்கே தொடர்ந்து வழங்கப்படுகிறது. வெறுமனை அடையாளத்துல, டிரெஸ்ல, தாடியில, உடையில மட்டும் சுன்னத்து இருந்தா போதாது, உங்களுடைய உள்ளத்துல சுன்னத்து வரணும். உள்ளத்துல சுன்னத்து வந்துச்சுன்னு சொன்னா யார் உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களே உங்கள் ஆளுமைக்கு கொண்டு வருவார்கள், உங்களை ஆள வைப்பார்கள். ஆயிலே மில்லத்து இஸ்மாயில் சாஹிபுக்கு பேட்டதான்,
பேட்டை தான் உங்களுக்கு ஊரு. இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சதுக்கு பின்னால இந்திய முஸ்லிம்களின் தலைவராக ஒரு பேட்டைக்காரர் தான் இருந்தார். அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? இங்க டிஜேஎம்எஸ் சொல்லுவாங்க. டிஜேஎம்எஸ் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களுடைய வீடு அந்த பெரிய பள்ளிவாசலுக்கு அடுத்த தெருவுல அந்த இருக்கிற அந்த வீட்டை காட்டி சொல்லுவாங்க. அவருடைய வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா உட்கார்றதுக்கு ஸ்டூல் கூட இருக்காது. தக்காளி கூடைய அடுக்கி போட்டிருப்பாங்க. உலக தலைவர்கள் எல்லாம் அமர்ந்தாலும், இந்தியாவில் பெரும் பெரும் தலைவர்கள் வந்தாலும் உட்கார்றதுக்கு கூட அந்த தக்காளி கூடையை அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அதுலதான் உட்கார வைப்பாங்க. ஆனால் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிபினுடைய வலிமை என்னங்கிறத வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு காணுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளத்துல ஆழமாக சுருளாக வச்சிருந்தாங்க. இங்க என்ன தலைப்பு, இங்க ஏன் இதை சொல்றோம்னு சொன்னா, நீங்க இந்த 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 மண்ணில சமகாலத்தில் முஸ்லிம்களாக வாழ்வதற்கு போராட வேண்டி இருக்கிறது. இந்த சுன்னத்துகள், இங்கு சொல்லப்பட்ட சுன்னத்துகள், இனிமேல் சொல்லப்படுகிற சுன்னத்துகள், அதுல ஏதாவது ஒண்ணு நம்முடைய உள்ளத்துல வந்துச்சுன்னா போதும், இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இந்த தேசத்தை ஆளுகிற வல்லமையை அல்லாஹ் இந்த சுன்னத்தின் மூலம் நமக்கு தருவான். அதைத்தான் தந்திருக்கிறான் இதற்கு முன்னால முஸ்லிம்கள். அப்படி ஒரு நியத்து வைக்கலாமா? அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதுதான் இந்த தலைப்பு கொடுத்ததனுடைய நோக்கம். இந்தியாவுல இஸ்லாம் வருவதற்கு காரணத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, கொடுங்கல்லூர்ல தான் முதல் பள்ளிவாசல். ஏன் இஸ்லாம் இவ்வளவு வேகமாக பரவுச்சு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கிற பொழுது வயிறு நிரம்பக்கூடியவன் உண்மையான முஸ்லிம் இல்லை. லா யூமினு அஹதுக்கும் அன் துஷ்பிஅ வஜாருஹு ஜாய. உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசிச்சிருக்கும் போது நீ வயிறு நிரம்ப சாப்பிட்டா நீ யார் இல்ல? நீ மூமினே இல்லை. இந்த ஹதீஸ நம்மளும் படிச்சிருக்கிறோம். நோம்பு திறக்கிற நேரத்துல நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 2 வடைய, கொஞ்சம் கஞ்சிய லேட்டா ஒருத்தர் வருவார்ல, அவருக்கு கொஞ்சம் கொடுப்போமே அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்கு வராது. அப்படித்தானே? நம்ம பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்திருப்போம், விலை கூடின ட்ரெஸ் எடுத்திருப்போம். நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளை ட்ரெஸ்ஸே இல்லாம இருப்பானே, அவனுக்கு கொஞ்சம் கொடுப்போமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வராது. ஆனால் இந்தியாவில் முஸ்லிம்கள் வந்து வியாபார ரீதியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே குடியேறி, முஸ்லிம்கள் வியாபார நிமித்தமாக அந்த குடியேறுதல் அதிகமான பொழுது முஸ்லிம்கள் எல்லாம் சாயங்கால நேரத்துல, ஏன்னா அரபுகள் மார்னிங் சாப்பிடுவாங்க, அப்புறம் ஈவினிங் சாப்பிடுவாங்க, 2 நேர உணவு தான். இந்த ஈவினிங் சாப்பிட போற நேரத்துல கையில தட்டு எடுத்துட்டு அப்படியே வீடு வீடா போவாங்களாம். ஒவ்வொரு முஸ்லிமும் வீடு வீடா போவாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, நாங்க சாப்பிட போறோம், நாங்க சாப்பிடணும்னா என் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. சரிப்பா, உன் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்க வேண்டியதானே, எதுக்கு நீ ஒரு இந்த தெருவுக்கும் போற, அந்த தெருவுக்கும் போற, அந்த தெருவுக்கும் போற, இந்த தெருவுக்கும் போற, எதுக்கு 4 தெருவுக்கு போற? அப்ப சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா யாருன்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும் போது, ஆயிஷா, உன்னுடைய அருகாமையில் இருந்து 40 வீடுகள் உன்னுடைய பக்கத்து வீடு தான். யார சொல்ல, இந்த சைடு 40 வீடா, இந்த சைடு 40 வீடா, எல்லா சைடும் 40 வீடு. அப்ப ஒரு நேரம் சாப்பாடு ஒரு முஸ்லிம் சாப்பிடணும்னா எத்தனை வீட்டுக்கு போனோம்? 40 40 80 80 80 160 160 வீட்டிலையும் போய் நான் சாப்பிட போறேன், நீங்க சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிட போறேன், நீங்க சாப்பிட்டீங்களா, இப்படி கேட்டதுனாலதான் இந்தியாவை வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய முன்னோர்களுக்கு அதுதான் இது என்ன மார்க்கம், இது ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு முன்னால ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் போய் சாப்பிட்டாங்கன்னு ஒரு நாள் கேட்கறது இல்ல, ஒரு நேரம் கேட்கறது இல்ல, காலம் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி ஒரு மார்க்கம்ல நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிதான் நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இந்தியாவில் இஸ்லாம் அப்படித்தான் பரவுச்சு. இன்னைக்கு இந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கா? அவங்க யாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் முஸ்லீம் இல்ல, இந்த முஷ்ரிக்குகள் தான் நிறைய இருந்தாங்க, முஸ்லிம் வீடே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, உன் பக்கத்து வீட்டுக்காரன் முஸ்லிமா இருந்து அவன் பசியோட இருந்தா அவனுக்கு உணவு கலந்து நீ சாப்பிட்டா நீ மூமினாக முடியாதுன்னு சொல்லல. உன் பக்கத்து வீட்டுக்காரன் இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், மஜூசியா இருக்கலாம், யஹூதியா இருக்கலாம், முனாஃபிகா இருக்கலாம், கடவுள் மறுப்பு கொள்கை உடையவராக இருக்கலாம்,
மனுஷன் பசியோடு இருக்கும் போது இன்னொரு மனுஷன் வயது நிரம்புறது மார்க்கத்துல இல்லைன்னு சொன்னாங்களே, அதுதான் இந்தியாவில் இஸ்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தது என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கேரளாவுல முஸ்லிம்கள் மேல நிறைய விமர்சனங்கள் உண்டு. நான் போன ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால நடந்த வெள்ளப்பெருக்குல கொச்சியில் இருக்கக்கூடிய நௌஷாத்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, என் கடையில் இருக்கக்கூடிய துணிகள் யாரு வேண்டுமானாலும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாரு. ஏன்னா ஒரே நாள்ல கோடீஸ்வரர்கள் எல்லாம் உடுக்கிறதுக்கு துணி கூட இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு மாறிட்டான். இப்ப கூட உங்களுக்கு தெரியும், ஈராட்டுப்பேட்டையில கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ள புகுந்து வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போயிருச்சு. அடுத்த நாள் உடுத்தின ட்ரெஸ்ஸோட நிக்கிறாங்க. கோடிக்கணக்கில் வச்சிருந்தவங்க கூட அடுத்த நாள் மாற்று துணி கூட இல்லாம இருக்கிற அந்த சூழல்ல நௌஷாத் என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஏன் அவர் வச்சிருக்கிற கடையில எந்த துணி யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம், முஸ்லிம்களுக்கு மட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லல, யார் வேணும்னாலும் வாங்க, உங்களுக்கு தேவையான துணி எடுத்துட்டு போங்க. அல்ஹம்துலில்லாஹ் வந்தாங்க. ஹிந்து சகோதரர்கள் தான், அவரை சுற்றி இருக்கிறது ஹிந்து சகோதரர்கள் தான், எல்லாரும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல என்னாச்சுன்னு சொன்னா, நௌஷாதினுடைய இந்த கேரக்டர் இருக்குல்ல, வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான்ல, இந்த நௌஷாதினுடைய இந்த கேரக்டர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சகோதர சமுதாயத்தவர்களோடு நடந்து கொண்டார்களோ அந்த கேரக்டர் கேரளாவினுடைய லவ் ஜிஹாது, எச்சில் ஜிஹாது, எஜுகேஷனல் ஜிஹாது, ரியல் எஸ்டேட் ஜிஹாது, இந்த ஜிஹாதுகளை எல்லாம் வரிசைப்படுத்தி முஸ்லிம்களை மிக மோசமாக விமர்சித்துக் கொண்டிருந்த அவர்களுக்கு முன்னால் நௌஷாதினுடைய இந்த ஒரே ஒரு கேரக்டர் இருக்குல்ல, இந்த கேரக்டர் அப்படியே புரட்டி போட்டுருச்சு. எந்த அளவுக்குனா, கேரளா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பிரச்சனைக்கு பின்னால நௌஷாதினுடைய கடையை தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நௌஷாத் பாய், நீங்க மக்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாம இருக்கிற நேரத்துல உங்களுடைய முதலீடான துணிகளை கொடுத்து மக்களின் மானத்தை பாதுகாத்தீர்கள். அதனால நாங்க எங்களால முடிஞ்ச செய்கிற உதவி என்ன தெரியுமா, உங்க கடையில இருந்து நாங்க எங்களுக்கு தேவையான துணிகளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறோம். பாத்தீங்கன்னா கேரளாவில யாருக்கும் நடக்காத வியாபாரம் நௌஷாதுக்கு நடக்குது. நௌஷாது கடையில மட்டும் பெரும் கூட்டம் மக்கள் வந்து வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு ஆயிரக்கணக்கில் நடந்த பிசினஸ் இப்ப லட்சக்கணக்கில் நடக்குது, கோடிக்கணக்கில் டர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நௌஷாது கடையை சுத்தி இருக்கிறது எல்லாமே ஹிந்து சகோதரர்கள், இவர் மட்டும்தான் அங்க முஸ்லிம். நௌஷாது என்ன பண்ணிருக்கணும், நான் கொடுத்ததுக்கு அல்லாஹ் எனக்கு பன்மடங்காக திரும்ப தர்றான். மஞ்ஜாஅ பில் ஹஸனா ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. அல்லாஹ் சொன்னது நடக்குது அப்படின்னு அவரு சந்தோஷமா அதை அனுபவிச்சுட்டு போயிருக்கலாம். நௌஷாத் என்ன பண்ணார் தெரியுமா, அடுத்து தொடர்ந்து கடையை அடைக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு பெரும் கூட்டம் நௌஷாதுடைய கடையை தேடி வருது. அந்த நிற்கதியா நிக்கிற நேரத்துல ஹெல்ப் பண்ணார நௌஷாது, அவருடைய கடை எங்க, அவருடைய கடை எங்க, அவரு கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. எல்லாரும் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன நௌஷாத் பாய், உங்க கடைக்கு தான் வந்தோம், வீட்டு கடையை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. நௌஷாத் சொன்னாரு, என்னை சுத்தி இருக்கக்கூடிய 10-15 ஹிந்து சகோதரர்களுடைய கடை, எனக்கு மட்டும் வியாபாரம் நடக்குது, உங்க குடும்பம், அவங்க வீடு, அவங்களுடைய பிள்ளை, சொன்ன ரொம்ப போயிருச்சோம், அழைப்புக்கு வந்துருவாங்க அப்படியா?
இன்னொரு 5 நிமிஷம். எங்களுடைய ஆன்மீக பேராசான் பட்னா ஆஜா அப்படின்னு சொல்லுவோம், பகுதி ஆஜனுடைய தகப்பனார் என்னை கூப்பிட்டு சில நேரத்துல தனிமையான முறையில் அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க சொன்ன ஒரு நசீகத் என்னன்னா, வாங்க சொல்லும்போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இந்த 4 அல்லாஹு அக்பருக்கு மத்தியில கேட்கக்கூடிய துவா நிச்சயமாக கபூலாயி. இது அவங்க சொல்லி தந்த இந்த நசீகத்து. நீங்க வேணா இதை செயல்படுத்தி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப மிக முக்கியமான தேவை, ஒரு தேட்டம், கபூலாகணும் நம்முடைய துவா அப்படின்னா, இந்த 4 தக்பீருக்கு மத்தியில அல்லாஹு அக்பருக்கு மத்தியில துவா செய்யுங்க. அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற இதுக்கு பதில் சொல்லணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு முன்னால். அதனால பாங்கனுடைய நேரங்கள்ல இந்த துவா செஞ்சு பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை எல்லாரும் ஏற்படுத்தி, பாங்குக்கு பின்னால் செய்யப்படுகிற அந்த துவா இருக்குல்ல, அது கபூலியத்தின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நௌஷாத் என்ன பண்ணாருன்னு சொன்னா, தன்னுடைய கடையை அடைச்சிட்டு போனார். ஏன் அடைச்சிட்டு போனார்னா, எனக்கு மட்டும் வியாபாரம் நடக்குது, என்னை சுத்தி இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்களுக்கும் குடும்பம் பிள்ளைங்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கு வியாபாரமே இல்லை, அதனால அவங்களுக்கு வியாபாரம் நடக்கணும்னா என் கடையை அடைச்சிட்டு போனோம். இதுதான் ஒரு இஸ்லாமிய பண்பு. இந்த பண்பு இருக்கிற காலம் எல்லாம், இந்த பண்புகள் நம்மிடத்தில் உயிரோட்டமாக இருக்கிற காலம் எல்லாம் உலகம் நம்மை கொண்டாடும். அதுல மாற்று கருத்தே இல்லை. நாம நம்முடைய கேரக்டரை மாத்திக்கிட்டே இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தாங்க, எப்படி பேசினாங்க, எப்படி திரும்பி பார்த்தாங்க, எப்படி சிரிச்சாங்க, இதெல்லாம் சுண்ணாக்கள் தானே. நம்ம திரும்பி பார்க்கிற போது கூட இப்படி திரும்பி பார்க்காம ரசூலுல்லாஹ் முழுவதுமாக திரும்பி பார்ப்பார்கள் வருதுல, நம்ம திரும்பி பார்க்கும் போது இருந்து அதை செய்ய ஆரம்பிச்சுட்டா, நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து பாருங்க. ஒரு 7 நாள்ல ஒரு 7 சுண்ணத்தை கொண்டு வாங்க. இதுவரைக்கும் உங்களை சுற்றி யாரெல்லாம் உங்களை மதிக்காமல் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஆஹா, சுன்னத்து இவ்வளவு பெரிய மகத்துவத்தை நமக்கு தந்திருக்கிறதா. அதுக்கப்புறம் நீங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் பாருங்க, உங்களுக்குன்னு போனா ஒரு வேல்யூ இருக்கும். நான் நாகர்கோவில்ல இமாமா இருந்தேன்.
நாகர்கோவில்ங்கிறது அங்க எம்பி இதுக்கு முன்னால இருந்து பாசிச சிந்தனை உடையவர் தான். அங்க எல்லாருமே அந்த சிந்தனை உடையவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் வெளியில இருக்கக்கூடிய பார்வை. ஆனா நான் தராபீஹ் முடிச்சுட்டு இரவு 11 மணி 11:30 மணிக்கு போவேன். தொப்பியோட போவேன், தாடியோட போவேன். நான் இவ்வளவு சொல்றது மாதிரி எல்லா சுண்ணத்துகளும் ஃபாலோ பண்ற நசீப் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தரணும். ஆனா ஒரு சில சுண்ணத்துக்களை மட்டுமே என்னால உயிரோட்டமாக கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப நான் இதே அடையாளத்தோட போவேன். ஆனா இந்த அடையாளத்தோட போய் நம்ம வண்டியில போகும்போது எல்லாரையும் நிறுத்துற போலீஸ்கார், அது எந்த போலீஸ்காரராகவும் இருக்கட்டும், எந்த ஏரியாவில் இருக்கிறாகவும் இருக்கட்டும், அந்த நைட்ல 11 மணிக்கு மேல இதே தொப்பியோட அப்பாவோட போகும்போது, பாய் நீங்க போங்க பாய். இந்த மரியாதை எங்க இருந்து கிடைச்சது? நான் நினைப்பேன், நம்ம ஓதுனதுக்கான மரியாதையா, நம்ம தொழு வச்சதுக்கான மரியாதையா, நம்ம பயன் பண்ணதுக்கான மரியாதை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்கு கிடைத்திருக்கிற மரியாதை. அந்த மரியாதை இன்னும் இருக்குது. அது உள்ளத்தில் இருந்தால் இன்னும் இன்னும் நம்முடைய கேரக்டர் மெருகேற்றினால் இன்னும் அந்த மதிப்பும் மரியாதையும் கூடும் இன்ஷா அல்லாஹ். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த தேசம் உமர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த தேசம் உமர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நேசித்தார்கள் அப்படின்னு சொன்னா, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய மனைவியோடு இணைவது கூட உங்களின் சந்தோஷத்திற்காகத்தான் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம்? சஹாபிகள் கேட்டாங்க, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த நிக்காஹில் எல்லாம் ஓதுவாங்கல்ல, தவாலது தகஸ்ஸரு தனாகஹு தவாலது தகஸ்ஸரு ஃபஇன்னி உபாஹிதுக்கும் அல்-யௌம வலவ் பிஸ்ஸகத். நீங்க அதிகமா பிள்ளைகளை பெற்றுக்கோங்க, அது நாளைக்கு மறுமையில என்னை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்களே. யார சொல்லலாம், நான் பெற்றுக்கொள்கிற குழந்தை கூட நாளை மறுமையில் உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி ரசூலுல்லாவை நேசித்த காரணத்தினால்தான் உமர் ஏறத்தாழ 1400 ஆண்டுகளுக்கு பின்னாலும் 15,000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இந்தியாவில் இன்னும் அவருடைய ஆட்சி வேண்டும் என்று இந்திய தலைவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு உமர் புகழ்ந்தார். அதை ஏன் நம்மளால மாற முடியாது? அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கேரக்டரை உயிரோட்டமாக ஒவ்வொரு கேரக்டராக கொண்டு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போகும்போது அவருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு வழிகாட்டுதலாக ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் தான் இருந்தாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிதமத்துக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு யூத சிறுவன் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு காதிமாக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு உருக்கு சட்டை இருந்துச்சுல, அந்த உருக்கு சட்டை ரசூலுல்லாஹ் மௌத்தா போற நேரத்துல இன்னொரு யூதனுக்கு தான் அடகு வைக்கப்பட்டிருந்தது. அப்படிலாம் நிறைய வரலாறுகள் ரசூலுக்கும் சகோதர சமுதாயத்தவர்களுக்குமான, இன்னும் சொல்ல போனால் ரசூலுக்கும் மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற எதிரிகளான யூதர்களுக்கும் மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கேரக்டர்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா நமக்கு யாரும் எதிரிகள் இல்லை. எதிரிகளுக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் அபூஜஹல் லிகுல்லி உம்மத்தின் ஃபிரௌன், எல்லா உம்மத்துக்கும் ஒரு ஃபிரௌன் இருக்கிறான், ஏன் உம்மத்துக்கு யாருதான் ஃபிரௌன்? அபூஜஹல் தான் ஃபிரௌன். அப்படி சொன்னாங்கல்ல, அவ்வளவு மோசமான அபூஜஹல் கூட யாரெல்லாம் அழிச்சிடவன, அவனை நாசமாக்கிரு, அவனை இடையாளம் தெரியாமாக்கிரு அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? யா அல்லாஹ் அபூஜஹலுக்கோ உமருக்கோ நீ ஹிதாயத்தை கொடுக்குற. இதான் ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர். அந்த ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஹிதாயத்தை கொடுக்குற அப்படின்னு தான் துஆ செஞ்சாங்க. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சது. ஏன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சுன்னா அதுக்கு இமாம்கள் சொல்லுவாங்க, அவர்கிட்ட ஒரு ரசூலுல்லாஹ் விரும்பின ஒரு ஆட்டிடியூட் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே இருந்துச்சு. இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே ரசூலின் ஒரு சுன்னத்தின் காரணமாக உமருக்கு ஹிதாயத்து கிடைப்பதற்கு கூட ரசூலின் ஒரு சுன்னத்து காரணமாக இருந்துச்சுன்னு சொன்னா, ஹிதாயத்து பெற்றிருக்கிற நமக்கெல்லாம் இந்த சுன்னத் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை தரும் என்பதை புரிந்து கொண்ட அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை உயிர்படுத்தக்கூடிய நல்ல மூமின்களாக முஸ்லிம்களாக நம் அனைவரையும் ஆக்கி நமக்கும் ஓரளவு உயிரோட்டமான ஒரு சிறந்த வாழ்க்கையை இந்த தேசத்தில் தந்தருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா என்கிற நன்றியோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.